சஞ்சீவ், இந்த பாலை குடி. வேண்டாமா? சம்பிரதாயண்டா, குடி. மாப்பிள வாங்கி குடி மாப்பிள. டேய் டேய், ஃபுல்லா குடிச்சிடாத. பாதி குடிச்சிட்டு அபிக்கு கொடுத்துறேன். என்னம்மா? என்கிட்ட ஏண்டா குடுக்குற? உன் பொண்டாட்டி கிட்ட கொடு. மாப்பிள பால் தானே மாப்பிள, குடு. அக்கா சங்கடப்பட போகுது. டேய் சஞ்சீவ் குடு. அபி, அந்த பாலை வாங்கி குடிமா. குடி. அக்கா செத்தேன்னு முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பால் பழம் சாப்பிட வந்துட்டா. எல்லாம் நடிப்பு. சிந்தாமணி, எப்ப என்ன பேசணும்னு தெரியாதா உனக்கு? கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஆமா ஆமா, எல்லாரும் என்னையே சொல்லுங்க. நான் என்ன இல்லாததைய சொல்லிட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். அவ அக்கா செத்து இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல. அபி, நீ கவலைப்படாதம்மா. நீ பாலை குடி. அதான் சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுல, இப்ப நான் பேசலாமா? என்னன்னு சொல்லு சிந்தாமணி. என் பொண்ணுக்கு எப்ப சாந்தி முகூர்த்தம் வைக்க போறீங்க? துக்கம் நடந்த வீட்டுல பேசுற பேச்சா இது? கொஞ்ச நாள் போகட்டும். சாவி என்னமோ நம்ம வீட்டுல நடந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. உன் தொங்கச்சி வீட்டுல தானே நடந்தது. அதுக்கு அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தாம இருங்க. யார் வீட்லயோ இழவு விழுந்ததுக்கு ஏன் பொண்ணு இதுக்கு கஷ்டப்படணும்? ஏன் பொண்ணுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும். யாரு எக்கேடு கெட்டு போனாலும் நீ நினைச்சத நடக்கணும். எப்படி சிந்து உன்னால மனசாட்சி எல்லாம் இப்படி யோசிக்க முடியுது? மனசாட்சி எல்லாம் பார்த்தா பாதிக்கப்பட போறது ஏன் பொண்ணுதான். ஏன் பொண்ணுக்கு எப்ப சாந்தி முகூர்த்தம் வைக்க போறீங்க நீங்க? நான் சொல்றது உனக்கு புரியலையா? சாந்தி முகூர்த்தம் இப்ப கிடையாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத சின். ஏய், யார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? நீதான் பிரச்சனை பண்ற. நானா 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 பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேங்க? நீதான். காளி, சிந்தாமணி சொல்றதுல தப்பு ஒண்ணு இல்லையே. துக்கம் நடந்த வீட்ல உடனே ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஜோசியரை வர வச்சு 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த தேதியை குறிச்சிடலாம். நீ வாமா, நீ ரூமுக்கு போ. உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் எந்த பொண்ணாவது லவ் பண்ணுமா?
என் டெய்லருக்காக நான் இந்த ரூமை ஆசையா ரெடி பண்ணேன். ஆனா இப்போ நான் மட்டும்தான் இந்த ரூம்ல இருக்கேன். எங்க அம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அபி அவ அக்காக்காக தான் எல்லாமே பண்ணா, நீ பழசெல்லாம் மறந்துரு, அவளை ஏத்துக்க, அவ ரொம்ப பாவம், அவ கூட பழையபடி இருன்னு சொல்றாங்க. இப்ப வந்த உன் மனசு புரிஞ்சுக்கிட்ட எங்க அம்மாவால ஏன் என் மனசு புரிஞ்சுக்க முடியல? பாவம் புண்ணியம் பார்த்தா லவ் பண்ண முடியும்? அப்படியே நான் லவ் பண்ணாலும் அதுல உனக்கு நான் லைஃப் கொடுத்துருக்கன்ற மிதப்பு இருக்கும். ஆனா உனக்கு லைஃப் லாங் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்ற கில்ட்டி தான் இருக்கும். இதுல லவ் எங்க இருக்க போகுது? நான் லவ் பண்ண டெய்லர் கிட்டத்தட்ட எங்க அம்மா மாதிரி. அவ அர்த்தவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எதையும் செய்யக்கூடியவ, பொறுமையானவ, நிதானமானவ, மனசுல துளி கூட தன்னல இருக்காது. நான் அந்த டெய்லரை தான் லவ் பண்ணேன். ஆனா இப்போ என் முன்னாடி இருக்கிற நீ என் டெய்லர் இல்ல. எனக்கு உன்னை பார்த்தாலே, உன் பக்கத்துல இருக்கிறத நினைச்சாலே ஏதோ கம்பளி பூச்சி பார்க்குற மாதிரி என் உடம்புலாம் அப்படி கூசுது. யாராலையும் கம்பளி பூச்சி கூட குடும்பம் நடத்த முடியாது. நீ எனக்கு ஒரு அலர்ஜி. நீ என்னை விட்டு போனாதான் நான் நிம்மதியாவே இருப்பேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு பிடிக்கலனா கூட உன் கூட வாழ்ந்தாகணும்னு கட்டாயத்துல இருக்கேன். மண்டபத்துல எங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன்.